Hi friends, welcome vanakkam. This is Shivaji. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம டிப்ஸ் கால்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது டிப்ஸ் கால்ஸ் பாய்சன் ரேஞ்சுக்கு ஏன் உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி இது ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எல்லோரும் கிராமத்து ஸ்கூல், நான் வந்து கிராமத்தில் வந்ததுனால என்னோடய ஸ்கூல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போது 5th ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் படிச்சுட்ருக்கான். பையன்றதோட எக்ஸாம் இன்னும் கிளியராக பண்ணலாம். ஒரு 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 5th ஸ்டாண்டர்டில் 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதில் நல்லா படிக்கிற மாணவர்கள் வந்து 5 பேர், 35% இன்னும் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்கண்ணே. ஓரளவுக்கு மீடியம், அதோட லோ அப்படின்னு படிச்சுட்ருக்காங்க. ஸோ முதல்ல படிச்சிருக்க 5 மாணவர்கள் வந்து ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. ஓரளவுக்கு கேட்குற கேள்விகளும் பதில் சொல்லியிருப்பாங்க. டீச்சர் வந்து எப்படியாச்சும் இந்த 40 பேரை நம்ம வந்து மேலே கொண்டு போகலாம், நல்ல எஜுகேஷன் கொடுக்கலாம். அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீச்சஸ் பண்ணுறது எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணுறாரு. இவங்க 5 பேருக்கு மட்டும் தனியாக டீச்சிங் பண்ணலை, 40 ஸ்டூடெண்ட்டுக்கு சேர்த்து தான் வந்து டீச்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 35 பேரில் வந்து ஒரு சிலர் வந்து காப்பி அடித்து பாஸ் பண்ணிடலாம், அதாவது அவங்க இந்த 5 பேரை பார்த்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இவங்க ஃப்ரெண்டு தான். ஏன்னா 40 பேரும் ஒரே ஸ்கூலில் இருந்தால் ஃப்ரெண்டு தான், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து 5 பேர் வந்து காப்பி அடித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 5th ஸ்டாண்டர்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க இல்லைங்களா? ஸோ மேபி காப்பி அடித்தும் பாஸ் பண்ணியிருக்கலாம். காப்பி அடித்து பாஸ் பண்ண சொல்லணுன்னா இந்த 5% இருக்கு இல்லைங்களா, அது 7 பேராக கூட ஆகலாம். ஏன் அந்த விஷயம் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம எது ஒரு செயல் வந்து திரும்ப திரும்ப செய்கிறோமோ அகைன் அண்ட் அகைன் ஒரு 100 டைம் அந்த விஷயம் செஞ்சிட்டோன்னா நாம் அதுவாகவே மாறிடுவோம். இது வந்து காமன், இயற்கை. இது நீ எந்த செயலும் எடுத்துக்கங்க, எந்த விஷயம்னா எடுத்துக்க. நீங்கள் கஷ்டப்படுறவங்க, ஒரு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் நின்று எழுந்திருங்க. நான் துணிவாக இருங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருங்க, நல்லா கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நல்லா வளர்த்துங்க. அதுவே நீங்கள் மாறிடுவீங்க. ஆனால் என்னால் அவ்வளோ முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்க அதுவாகவே நீங்கள் மாறிடுவீங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம எக்ஸாம் இப்போ நம்ம சார்ட்டுக்கு வரலாம், ட்ரேடிங்க்கு வரலாம். ஏன்னா வந்து ஒரு சில டைம் இதெல்லாம் சொன்னால் ஒரு சிலருக்கு போர் அடிக்கும். ஏன்னா அது அவங்க கேட்டு அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்ருக்கும். இது டிப்ஸு கால்ஸ் இதுக்கு மேலே போனால் போய் இதுக்கு கீழே வந்தால் சேல், இந்த மாதிரி கேட்டு அவங்க ப்ராக்டிஸ் ஆகிட்டோன்னே நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்ப்பாங்களா, ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா புரியாது அவங்களுக்கு, இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்களுக்கு ஃபாஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக பணம் வேணும், இமீடியட் பணம் வேணும். ரியாலிட்டி பற்றி பேசினா பிடிக்காது. இப்போ நம்ம வீடியோஸ் வந்து எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை டிஸ்லைக்ஸ் வருதுன்னு பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். இப்போது நம்ம சார்ட்டு கூட எக்ஸாம்பிள் வந்துடலாம். இப்போ சார்ட்டில் இந்த மாதிரி போயிட்டு இருக்குங்களா, இந்த சார்ட்டை ரீட் பண்ணி ஒரு சிலருக்கு வந்து புரியாமல் போயிடலாம், இல்லை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாமல் போயிடலாம், இல்லை இவ்வளோ கஷ்டமாக அப்படின்னு நினைக்க தோணலாம். இதுலேயும் சார்ட்டை ரீட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எப்படி ரீட் பண்ணுறாங்க அதை பாருங்கள். அதாவது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்துருச்சுன்னா அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ண அனலைசிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. எப்போ வரல அதுவரை உங்கள் அந்த எண்ணம் வராத இருக்குதோ அதுவரை நீங்கள் டிப்ஸு கால்ஸ் தான் நோக்கி ஓடிட்டுருப்பீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டிப்ஸு கால்ஸை பற்றி பேசலாம். இப்போது நான் வந்து இதே உங்களுக்கு சார்ட் முன்னாடி கோவா கார்பன் இருக்குதுங்க இல்லைங்களா, இப்போ வந்து நான் உங்களுக்கு 410 அபோவ் @ அப்படின்னு உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். 410 ஆக்சுவலாக வந்து கால்ஸ் டிப்ஸ் வந்து இல்லீகல், அது தெரிஞ்சு இல்லைங்களா எல்லாருக்கும். இப்போது வந்து நிறைய ஃபோன்ஸும் வரும், நாங்கள் டிப்ஸ் கொடுக்குறோம், டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர் பண்ணுறோம் அப்படின்வாங்க. அது வந்து இல்லீகல், சட்டப்படி குற்றம், அது புரிஞ்சுங்க. ஏன்னா வந்து அது ஒரு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவாங்க. கண்டினியூவாக நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு அடுத்தது நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் இது பின்னாடி தான் போயிட்டே இருப்பீங்களே தவிர டிப்ஸ் கால்ஸ் வந்து வெளியே வரவே மாட்டீங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து மீள்றதுக்கு. ஒருவேளை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போயிட்டு இருக்கோம் ஒரு சில ஸ்டார்டிங் ஸ்டைலில் ஒரு 50,000 லாஸ் ஆகிடுச்சு, ஒரு லாஸ் ஆகிடுச்சு டிப்ஸ் கால்ஸ் வாங்கி அப்படின்றவங்களுக்கு திரும்பிடலாம். ஆனால் ரொம்பவும் டீப்பாக 2 வருஷமாக 3 வருஷமாக டிப்ஸ் கால்ஸ் உள்ளே வாங்கிட்டு அது உள்ளே தான் இருக்கிற, அதை லாஸ் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப பெரிய லாஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றவங்க வெளியே வரது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால. ஏன்னா அந்த மைண்ட் செட் வந்து அது டியூன் ஆகிட்டு இருக்கவங்க. ஏன்னா டிப்ஸ் கால்ஸ் வேறு யாருனா கொடுப்பாங்களா அப்படி தான் இருக்கும். ஓகே நம்ம டாபிக் வந்துடுங்க. 410 அபோவ் @ நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து கால்ஸ் டிப்ஸ் 418 வரலும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 418 டார்கெட்டு, கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு போடுவாங்க. இதுக்கு கீழே என்ன லோ இருக்குது அந்த ஸ்டாப் லாஸை போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஸ்டாப் லாஸ் என்ன போடுவாங்க, 400 ஸ்டாப் லாஸ் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து கால்ஸ் மாதிரி ஆகும். ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ், இப்போ கோவா அப்படின்னு இது மாதிரி எழுதி கொடுப்பாங்க. லைவ் மார்க்கெட்டில்
இந்த மாதிரி சென்ட் பண்ண சொல்ல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 30லேருந்து 40 கால்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 30 ஸ்டாக்ஸ்லேருந்து 40 ஸ்டாக்ஸ் வரலும் கால்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் 30 ஸ்டாக்ஸில் 40 ஸ்டாக்ஸ்லேயுமா நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக உங்களால் 30 ஸ்டாக்ஸ் மேலே கவனம் செலுத்த முடியாது. ஓகேங்களா? சப்போஸ் அவங்க கொடுக்குற 30 கால்ஸில் ஒரு 20 ட்ரிகர் ஆனால் கூட, டார்கெட் அடிச்சுவானா கூட, 10 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட, மேபி அந்த 10 ஸ்டாப் லாஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அந்த 10 ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம், அதில் லாஸ் ஆகிருக்கலாம். இல்லை அந்த 20 கொடுக்குறாங்க, அந்த 20ல் நீங்கள் மாட்டிட்டு நீங்கள் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கலாம். ஓகே, டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறது இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, இப்போது @410 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, இதை எழுதி உங்களுக்கு டைப் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணி வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மினிட் ஆகிடும். ஓகேங்களா? மேபி அதுக்குள்ளவோ ஆகலாம். நான் ஒரு அதிகமான டைம் எடுத்துக்கிறேன். அந்த 1 மினிட்டில் நீங்கள் கண்ணை மூடிட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலைமை வரும். சரி, இல்லை சார் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் எஜுகேஷன் இருக்குது, நான் அதை பிளைண்டாக நம்ப மாட்டேன், நானும் ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் 1 நிமிஷம் டைம் எடுத்துக்கிங்க. 1 நிமிஷமோ 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கங்க. மொத்தத்தில் வந்து 3லேருந்து 4 நிமிஷம் ஆகிடும். ஓகே, இந்த 4 நிமிஷத்துக்குள்ளே ப்ரைஸ் வந்து ஒரு சைடு மூவ் ஆகிடும். அவங்க கொடுக்குற உண்மையிலே வேல்யூபிள் ஸ்டாக்ஸாக இருந்ததுன்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆகிடும். இல்லை ஒரு சில டைமில் மேபி நீங்கள் ஸ்டடி பண்ணி அதுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் டைம் எடுத்துக்கும். ஓகே, சரி ஃபைன். இப்போது இன்னொரு டாபிக் வரலாம். டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. அந்த சர்வீஸ்க்கு சம் சார்ஜஸ் வாங்குறாங்க. அந்த சார்ஜஸில் அவங்க கம்பெனி ரன் ஆகுது. அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. இல்லை ஒரு சிலர் 10 பேர் கூட வேலை செய்கிறாங்க. இல்லை அதாவது சொல்ல வரல, நான் அந்த 10 பேருக்கு சேலரி, அவங்க மெயின்டைன் பண்ணுற சம்பளம் எல்லாமே வந்து உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. அது தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? அது புரிஞ்சுங்க. மாதம் 10,000 20,000 வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த சார்ஜஸ் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட், அது ஒரு பிஸ்னஸ் அது. ஓகே, நீங்கள் அதை விட்டுட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி ஒரு 3லேருந்து 4 வருஷம் டைம் எடுத்துகிட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் சைடுக்கான வேலையை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சாரி ஃபார் தட். ஆனால் ரியாலிட்டி நீங்கள் பெயின் புரிஞ்சு தான் ஆகணும். இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் டிஸ்லைக் பண்ணிவிட்டு போகலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் எக்ஸாம்பிள் நானே சொல்லலைங்க. இப்போ என்னுடைய வியூஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஓகே, எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணேன், அதுவும் ஃப்ரீயாகவே. ஆனால் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இதில் டார்கெட் எதுவும் வரலையே, எங்கே நாங்கள் புக் பண்ணுறது, எங்கே வந்து நாங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படின்னுவாங்க. இது தான் கற்றுக்குங்கன்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு வழி தான் காமிக்க முடியும். இதுக்கு மேலே போனால் பையிங்கான ரூட் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் போகிற உங்களுக்கு கெப்பாசிட்டி தான். இப்போது 418 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா? அது 418 அப்படின்றது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஏன் ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கே ஆகக்கூடாதுன்னு என்ன கட்டாயமா? அப்படிலாம் கிடையாது. அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடும், அதுக்கு மேலேயும் போகலாம், யாருக்குன்னு தெரியும். இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ஏரியா சப்போர்ட் ஏரியா. அது ஓகே, 400 அப்படின்றது வந்து சப்போர்ட். அது ஏன் சப்போர்ட்டுக்கு பிரேக் ஆகாமல் போயிடுமா? அப்படி கிடையாது. நம்ம 410 ஏரியாவில் ப்ரைஸ் வந்துச்சுன்னா பை அண்ட் சேலுக்கான ஏற்பாடுகள், அதாவது உங்களுடைய தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை யூஸ் பண்ணி பை அண்ட் சேலுக்கான வேலையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதில் சேல் அண்ட் பைக்கான வேலை வேணாம், பை அண்ட் சேலுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அது வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இதனால தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன். சார் இதில் வந்து சொல்லுவாங்க, சார் இப்போ நீங்கள் உங்ககிட்ட நான் ஃபீஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்வாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் சம்திங் மந்த், அதாவது ஒரு கோர்ஸ்க்கு சம் சார்ஜஸ் வாங்குறேன். அது வந்து 45 டேஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும். ஒரு நாள் 2 நாள்லாம் கற்றுக்க முடியாது, சும்மா கதை. அதெல்லாம் 45 டேஸ் கூட கற்றுக்க முடியாது. 45 டேஸில் அட்லீஸ்ட் விஷயத்தை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மந்த்லேருந்து 1 இயர் மேபி ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரியாலிட்டி. ஓகே, சரி ஃப்ரெண்ட். இல்லை என்னால் அவ்வளோ ஃபீஸ்லாம் கொடுத்து கற்றுக்க முடியாது சார் அப்படின்றவங்க, ஒன்லி ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போதும். இது மாதிரி ஒன்று பை சேல் அப்படின்றது எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போதும், நான் டவுட்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் சார், எனக்கு ஒன்லி ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போதும் அப்படின்றவங்க மந்த்லி 1000 rupees நீங்கள் பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது மந்த்லி 1000 rupees பே பண்ணியும் நீங்கள் இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் 1000 rupees என்னால் பே பண்ண முடியாது, என்கிட்ட சுத்தமாக காசு கிடையாது அப்படின்றவங்க இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங் 4 இருக்குது பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாவே போதும். ஏதாச்சும் ஒரு லிங்க்கில், அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான், காசு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் 4ல் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் என்னுடைய ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைம் டெலிகிராமில் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? இது வந்து நேற்று அப்டேட் பண்ணது தான், நேற்று ஈவினிங் அப்டேட் பண்ணது. ஃப்ரீ டெலிகிராம் சேனல்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க அப்புறமா. இதை வந்து அப்டேட் பண்ணது. இதை லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இது மாதிரி அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கற்றுக்கணும் சார், எனக்கு நான் நிறைய ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் பயங்கரமாக லாஸ் பண்ணிவிட்டேன், இல்லை இனிமேல் இன்னும் நான் லாஸ் பண்ண விரும்பலை, நான் என்னதான் இருந்தாலும் கற்றுக்கிட்டு விரும்புகிறவங்க
நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் சொல்கிறீங்களா, அது எப்படி என்ன கதை அப்படின்னு மேபி ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு கேட்கலாம். இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இது நான் ப்ரைம் டெலிகிராம் சேனல் பார்த்துலாங்க. ஓகே, இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரன்னிங் மார்க்கெட்டில் நான் சொல்லுதுன்னா ரன்னிங் மார்க்கெட்டில் இது மாதிரி உங்களுக்கு சிக்னல் வந்துகிட்டு இருக்கும், பை அல்லது சேல். என்னுடைய பர்சனல் வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சஃபயர் ஃபுட்ஸ் லிமிடெட் நேற்று 9 மணி 10 நிமிஷம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பை சைடு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1290க்கு மேலே வந்து ஒரு அப்சைடு மூமெண்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டியூப் இன்வெஸ்ட் ஆஃப் இந்தியா, இதுவும் வந்து ஒரு அப்சைடு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நல்ல ஒரு அப் மூவ் அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஜூப்ளியன்ட் வந்து ஒரு செல் சைட் சிக்னல் வந்துருக்கு. ஈவினிங் ஸ்டார் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஈவினிங் ஸ்டார் வந்துருக்கு. ஸோ இது வந்து செல் சிக்னல் உங்களுக்கு அப்புறம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சஃபயர் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் மூமெண்டம் கொடுத்துருப்பாங்க, அங்கே வந்து 74 பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்டம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து அப்போ கொடுத்துருக்கு. 1587 அப்போ வந்து நல்ல ஸ்ட்ராங் அப். ஏன்னா அங்கே ஓப்பனிங் தான் நம்ம எடுத்துக்க முடியும் கணக்கு. நம்ம பாட்டமில் விட்டு கேப் அப் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ கேப் அப் ஆனது விட்டுருங்க. கேப் அப் ஆனது அங்கேருந்து ஓப்பன் ஆனது மேலே அப்சைடு மூமெண்டம் கொடுத்ததுனால அந்த ப்ரைஸ் நம்ம கேட்ச் பண்ண முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க் வந்து ஒரு சேல்ஸ் எடுப்பி வந்தது. 35,687 பில்லோ வந்து செல்லிங் இருந்தது. அதோட டார்கெட்டுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 35584 வரலாம் கீழே வரும் அப்படின்னு எடுப்பி வந்தது. இது மாதிரி உங்களுக்கு அப்பப்போ சின்ன அப்டேட்லாம் கொடுத்துட்ருப்பேன். ஒரு நாளைக்கு எத்தனை கொடுப்பீங்க, இதுலேயும் சேம் இது கொஷின் வரும் பாருங்கள். இவ்வளோலாம் சொல்லி கூட ஒரு நாளைக்கு எத்தனை கொடுப்பீங்க, எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்கன்னா, இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக லைவ்ஸ் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேபி 1 இருக்கலாம், சில டைமில் 5 இருக்கலாம், சில டைமில் 10 இருக்கலாம், சில டைம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ எத்தனை தான் வரும், எத்தனை வரும்னா அப்போ நீங்கள் என்ன அர்த்தம், இன்னும் டிப்ஸ் கால்ஸ் மைண்ட்ஸ்லேயே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வாங்க. அதாவது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரீ தானே, உங்களுக்கு எதுவும் காசு எதுவும் கிடையாது இல்லைங்களா. ஜஸ்ட் 3 மந்த்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா புரியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுவீங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஏரியா அப்படி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சப்போர்ட் ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன வேலை பண்ணலான்றத கொஞ்சம் தெளிவாக இருப்போம். இப்போ இந்த இதில் வந்து செல்லிங்கான ஏற்பாடு பண்ணுமா, இல்லை சப்போர்ட் அப்படின்னா ஓகே பையர்ஸ் அங்கே வந்து நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அப்மூவ் இந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து பேடிஎம் சேலிங்கான வியூ நேற்று ஈவினிங் சென்ட் பண்ணியிருந்தேன். 543.50 கீழே சேலிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. எத்தனை பாயிண்ட்ஸ் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்ல, மேபி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் பாருங்கள். அந்த ஸ்டாக்ஸ் எது வரல கீழே போகுது அப்படின்னு அதையும் பாருங்கள் ஒரு டைம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுடைய சப்போர்ட்டுக்காக பார்த்துருக்கேன். எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். லைக்ஸ் பொறுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நிறைய வீடியோ நமக்கு கிட்ட 1400 வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 1400 வீடியோஸ் ஆகிடுச்சு. 1400 வீடியோஸில் வந்து இன்னும் நம்ம வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை. காரணம் என்னென்னா எல்லோரும் வந்து டிப்ஸ் கால்ஸ் எதிர்பார்த்துருக்காங்க. லேர்னிங்கில் யாரும் கவனம் செலுத்தலை. இது வந்து எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்க வீடியோ தான். எல்லாமே 1400 வீடியோ இருக்கும். இதில் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், சின்ன சின்ன ட்ரிக்ஸுங்க இருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நிறைய உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் லைக் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஓகே, மேபி இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணலாம் கூட, மிச்சம் இருக்கிற வீடியோ பார்த்துட்டு கூட பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஓகே சரி, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.